கைஸ் எக்ஸ்எஸ்ஆர் 155ல சிட்டிங் பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கா, பிள்ளைங்களுக்கு உட்காரும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமா லேடிஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து உட்காந்து என்னோடய சிட்டிங் பொசிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதே சமயம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கா, முதுகு எந்த பொசிஷனில் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே புரியும். வீடியோவில் எதுவும் பேசியிருக்க மாட்டேன், கடைசியாக தான் பேச போகிறேன். ஸோ அதே சமயம் பில்லியன் கம்ஃபர்ட்டுக்கு என் தம்பி தான் உட்கார செக் பண்ணியிருக்கேன். அதே சமயம் லேடிஸ் ஒன் சைடாக உட்காந்தா எப்போ இருக்குங்கிறதுக்கும் அவனையும் ஒன் சைடாக உட்கார வச்சும் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், கிராப் ரயில் இல்லாமல் லேடிஸ் வந்து ஒன் சைடாக உட்காரங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நார்மலாக உட்கார்றவங்களுக்கே அந்த ஸ்ட்ராப்பை பிடிச்சிட்டுலாம் உட்காந்துருந்தாலும் லைட்டாக வண்டி த்ராட்டில் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா கால் ரெண்டு முன்னாடி லிஃப்ட் ஆகுது பேலன்ஸ் இல்லாமல். ஸோ அதனால் கிராப் ரயிலுங்கிறது ஒரு மஸ்ட் ஹேவ் ஆக்சஸரி. ஸோ நீங்கள் யமஹாலேயே வாங்கினாலும் வாங்குங்க, இல்லை வெளியில் கூட வாங்கிக்கிங்க. ஸோ கிராப் ரயில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், பார்த்துக்குங்க. ஸோ அதனால் கிராப் ரயில் வந்து மஸ்ட் ஹேவ் ஆக்சஸரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீட்டிங் பொசிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அடுத்த வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் கடைசியாக வந்து என்ன நினச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குல்ல, நேராக ரிலாக்ஸ்டாக உட்காரலாம். ஒரு மாதிரி பாடி இப்படி சாஞ்சு கை நேராக இருக்குது. ரிலாக்ஸான பொசிஷனுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பார் ரைஸர் போட்டால் ரிலாக்ஸாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக பண்ணியா என்ன கரெக்டாக இருக்கா? லைட்டாக நசுங்குது. ஓகேவா? இப்போ லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் பின்னாடி போட்டால் கரெக்டாக இருக்கும். உன்னோட இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா வெளியே போகும். இடம் பத்துமா ஒருத்தர் உட்காருங்க. என்னோட யார் குண்டாக இருந்தாங்க. இன்னும் ஒரு உன்னோட ஒல்லியெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் குண்டாக இருந்து முன்னாடி குழந்தையெல்லாம் உட்கார முடியாது. டைமில் உட்கார வச்சாலும் அவ்வளோ வெயிட்டாடா, நீ இறங்கணும் வண்டி அப்படியே மேலே இருக்கு. கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் சிட்டிங் பொசிஷனை பற்றி பேசணுன்னா சிங்கிளாக போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸான பொசிஷன் தான் எனக்கு எப்போயும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பார் ரைசர் போட்டு தான் ஆகணும். பட் ஹேண்டில் பார் ரைசர்ஸும் எனக்கு வந்து தேவைப்படலை. ஸோ 380 கிலோமீட்டர் நான் அடிக்கடி 380 கிலோமீட்டர் ட்ரிப்புங்கிறது போடுவேன். ஸோ அப்படி போகும்போது எனக்கு வந்து கடைசி 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாண்டும் போது இன்னும் மீதி ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற டைமில் தான் எனக்கு கால் முட்டியில் லைட்டாக பெயினுங்கிறது இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து அடிக்கடி பிரேக் எடுக்காமல் கண்டினியூஸாக ஓடுறதுனால தான் அந்த பெயினுங்கிறதே வந்துச்சு. ஸோ முதுகு வலி அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரில, ரிஸ்ட் பெயினும் எனக்கு அந்த எதுவும் எனக்கு தெரில. ஸோ சிட்டிங் பொசிஷன் ரைடருக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸான பொசிஷன் வேணால் ஹேண்டில் பார் ரைசர் மட்டும் போட்டுக்கிட்டனால கரெக்டாக இருக்கும். ஸோ இதே பில்லியன் உட்காராங்க அப்படிங்கும்போது தான் இங்கே கதையே மாறுது. ஸோ பில்லியன் வந்து நார்மலாக உட்காராங்க அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, பல்காக இருந்தால் கூட அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ இதே ஒன் சைடாக உட்காராங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்திருந்தான்னா சீட்டில் வந்து இடமே இருந்திருக்காது. ஸோ இப்போ ஒரு வேளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் உட்காரலாம். அப்படி உட்காந்தாலும் ரைடருக்கு வலி அதிகமாக இருக்கும். ஸோ சொல்லாமல் தவிக்கிறேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே 2 பேரும் பல்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உட்காரவே முடியாது. ஸோ பார்த்துங்க, 2 பேரும் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஷோர் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அது ஒன் சைடாக உட்காராமல் நார்மலாக உட்காரிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒன் சைடாக உட்காராதான் இங்கே பிரச்சனையே. அதுவும் ஃபுட் ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு முடிஞ்சால் வாங்கிக்கிங்க. கிராப் ரயிலும் முக்கியம், முன்னே சொன்ன மாதிரி தான் மஸ்ட் ஹேவ் ஆக்சஸரி. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.